வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். கேவிஎஸ் என்விஎஸோட டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதோட டயர் 1 எக்ஸாம் 10-11 ஜனவரி 2027 கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டேட் வந்துருச்சு. அப்போ டயர் 1ஓட சிலபஸ் ஓரியன்டா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், பர்டிகுலரா என்ன ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, ப்ரிப்பேர் பண்றதை எப்படி ரிவிஷன் பண்றது, இதை நம்ம டீச்சர் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன்னா இந்த எக்ஸாமோட டயர் 1 வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா போதும், ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதனால தான் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சில ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா பர்சனலா ஒரு சாரு கிட்ட ஒரு டீச்சர் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு வந்து தெரியல அப்படிலாம் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது இந்த எக்ஸாம் கேவிஎஸ் என்விஎஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். எக்ஸாம் ரிலேட்டடா டவுட்டு ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு தாராளமா கேட்கலாம். என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. நான் எதுக்காக மோஸ்ட்லி வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டைரக்டா மென்டர்ஷிப் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம டவுட் இருந்தா ஒரு சார்ட்ட கேட்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், ப்ரிப்பேர் பண்றது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனாலதான் சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவுமே இன்னொரு சில டவுட் இருக்கு. அதாவது எக்ஸாம் எங்க சார் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டயர் 1 அப்படின்னு கேக்குறீங்க. சிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு 3 இடத்துல தான் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இந்த 3 பிளேஸ்ல தான் என்னன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க டவுட் இதுவுமே. எக்ஸாம் சிட்டி வந்து வேற எங்கேயும் தூக்கி போட்டுருவாங்களா, அதர் ஸ்டேட்டுக்கு போட்டுருவாங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்த 3 சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி. இப்போ டேட் தெரிஞ்சது, எங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சது. மூணாவது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாமோட சிலபஸ் என்ன, டயர் 1. ஸோ டயர் 1 வந்து ஒரு குவாலிஃபைங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட். ஓஎம்ஆர் தான். அதாவது என்னன்னா ஆன்லைன்ல கிடையாது எக்ஸாம். ஆன்சர் புக்லெட்ல நம்ம ஸ்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி. இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டை தவிர மிச்ச எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து இதுதான் வந்து என்னன்னா சிலபஸ். ரீசனிங் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நியூமரிக்கல் அபிலிட்டி மேத்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். கம்ப்யூட்டர் லிட்ரஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ். லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்து என்னன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும். லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட் அதர் தென் இது இங்கிலீஷை தவிர மிச்சம் இந்தியன் லாங்குவேஜ் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. ஈவன் இந்த எக்ஸாம் என்னன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், தமிழே வந்து எழுதலாம். இந்த இங்கிலீஷ் மட்டும் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். மிச்சம் எல்லாமே இந்த ரீசனிங், மேத், கம்ப்யூட்டர், ஜென்ரல் நாலேஜ் பிளஸ் நம்ம தமிழ் எடுக்கும்போது இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து தமிழ்லயும் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது கரெக்டா வந்து என்னன்னா லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, நீங்க ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. மொத்த மார்க் வந்து 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க். தப்பா ஆன்சர் பண்ணா நெகட்டிவ் இருக்கு. ஒரு மார்க் என்னன்னா நெகட்டிவா போகும். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் இருக்கனால எது ப்ராப்பரா தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இது வந்து மிச்ச போஸ்ட் ஆகும். இப்ப எம்டிஎஸ் வாங்கலாம். எம்டிஎஸ்க்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், இதுல இன்னொரு கொஸ்டின் தான். ஆனா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ல 20 கொஸ்டினா, ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரோடதுல 40 கொஸ்டின்ஸ், லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், லாங்குவேஜ் காம்பிடன்சி டெஸ்ட் தமிழ் பார்த்தோம்னா 20 கொஸ்டின்ஸ். மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே தான் 300 மார்க். ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணா 3 மார்க், தப்பா பண்ணா 1 மார்க் நெகட்டிவ் போகும். நெகட்டிவ் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் இருக்கு, 1/3 நெகட்டிவ். அப்போ 1/3னா 1 மார்க் என்ன நெகட்டிவா போகும். நீங்க எம்டிஎஸ் போஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க டீச்சிங் ரிலேட்டடா வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சிலபஸ் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அகைன் ஒரு வாட்டி மொத்த கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 3 மார்க், டோட்டல் மார்க் பார்த்தா 300 மார்க் வரும். நெகட்டிவ் 1 மார்க் இருக்கு. நம்ம நேச்சர் ஆஃப் த எக்ஸாம் குவாலிஃபை. அது என்ன குவாலிஃபை மீன்ஸ் என்னன்னா, இந்த இதுல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மெரிட் டெஸ்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. டயர் 2ல என்ன நம்ம வந்து ஸ்கோர் பண்றோமோ அதுதான் மெரிட் டெஸ்ட். ஆனா இது என்னன்னா ஒரு குவாலிஃபை, ஒரு கட் ஆஃப் வந்து செட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை தாண்டி தான் எடுத்திருக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேகன்சி பொறுத்து. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட வேகன்சி எவ்வளவு இருக்கும், 1:10 ரேஷியோல என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், டயர் 2க்கு வந்து கூப்பிட்டாங்க. 1:10 உங்களோட வேகன்சி எவ்வளவு இருக்கோ இன்ட்டு 10 போடுங்க. அந்த இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு வேற டயர் 2க்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம், சார் குவாலிஃபை அப்படின்னு சொல்றீங்களே அவ்வளவு எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க ஸ்கோர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டயர் 1க்குமே வந்து கவனம் கொடுத்தா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ் டாபிக் வந்து சொல்றேன். அடுத்து வந்து மேத், ரீசனிங் அது எல்லாமே வந்து 1 by 1 பார்க்கலாம். ஏன்னா நான் கம்ப்ளீட்டா டீச் பண்றது
ஜிஎஸ் டாபிக் தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜிகே கேவிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, கம்ப்யூட்டர் அண்ட் கரண்ட் அஃபேர் இந்த 6 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கம்ப்யூட்டர்ல எது ப்ரிப்பேர் பண்ணணும்னு டவுட்டா இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்தாவே இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இந்த 7 டாபிக் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது இந்த 7 டாபிக்கும் ஒவ்வொன்றா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவா வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த எக்ஸாம் கேவிஎஸ்க்கு வந்து இங்க இருக்கிற எல்லா டாபிக்குமே இந்த 7 டாபிக்குமே ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப டெடிகேட்டடா, அதாவது ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது டாபிக்னா இந்த டாபிக் மட்டும்தான். ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்புட், அவுட்புட் பேஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட், அவுட்புட் பேஸ். இந்த 2வது வீடியோ என்னன்னா நீங்க வந்து பார்க்கணும். நான் கிளாஸ் எடுக்கும்போது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா கரெக்டாகவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து வாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ விண்டோஸ், லினக்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ட் ஆஃப் எதுல வரும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்களேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள் இதை நீங்க பார்க்கணும். இந்த டெவலப்மெண்ட் சைக்கிள், சாஃப்ட்வேர் காம்பனண்ட் டைப் இதெல்லாம் பெருசா தேவை கிடையாது. நான் சொல்றதை மட்டும் பாருங்க, அதுவே வந்து போதுமானதான். சரி, இது இருக்கா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். அதோட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்கட்ஸ் கீ, ஃபார்மட்டிங் இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை 2வது வீடியோ ஃபேக்ட் 2ல எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதை நீங்க டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ்னாவே என்னன்னா பவர் பாயிண்ட், எக்ஸல் அண்ட் வந்து வேர்டு வந்து வந்துடும். அடுத்து இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங் இருக்கா? ஸோ இன்டர்நெட் நெட்வொர்க்கிங்ல இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இன்டர்நெட் அப்படின்னு 5வது வீடியோ இருக்கா? அதுல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், சர்வீஸ் ஆஃப் இன்டர்நெட் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்ல வந்து கேட்கலாம். ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால இந்த ஏரியா எல்லாமே வந்து கேட்பாங்க. ப்ரௌசர், சர்ச் இன்ஜின், இமெயில் ரிலேட்டடா வந்து முக்கியமா வந்து கேட்பாங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டி, அதாவது வைரஸ், மால்வேர், ஆன்டி வைரஸ், ஃபயர்வால்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். நல்லா கவனிங்க. இந்த இன்டர்நெட் டாபிக்லயே நான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லி வந்து உங்களை டீச் பண்ணியிருப்பேன். அதுல என்னெல்லாம் வந்துன்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா லேர்ன் பண்ணணும் அது எல்லாமே சொல்லியிருப்பேன். அடுத்து ஐசிடி இன் எஜுகேஷன். இது பேசிக்கா, அதாவது நம்ம நார்மலா வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம், அதை வச்சு வந்து கேட்பாங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்க்கு எந்தெந்த டாபிக் ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணணும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் இது ஃபர்ஸ்ட். அடுத்து இன்டர்நெட், அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இந்த 3 வீடியோவும் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எதுக்காக சொல்ல வரணும், டைம் கம்மியா இருக்கனால எதை ப்ரையாரிட்டியா கொடுத்து லேர்ன் பண்ணுமோ அதை லேர்ன் பண்றதுதான் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து வாங்க. அடுத்து ஜென்ரல் நாலேஜ். ஜிகேல வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா கேவிஎஸ்க்கு என்னன்னா அதிகமானது வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல தான் வந்து கேட்கறாங்களாம். இது வந்து ஒரு ஹிந்தி சேனல் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. கண்டக்ட் பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒவ்வொரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணி எதுல கேட்கறாங்கன்னு சொல்லி நான் சொல்லிடலாம். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அவத்துல வச்சு அதிகமான ப்ரையாரிட்டி என்ன நீங்க கரண்ட் அஃபேருக்கு தான் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ல எஜுகேஷனல் கரண்ட் அஃபேர், அதுவும் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா 2020. இது என்ன அப்படின்னா எவ்வளவு டெப்தா லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கங்க. இன்னும் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து ஆர்டி ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதையும் வந்து பாத்துருங்க. பிளஸ் கவர்மெண்டோட ஸ்கீம், அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ஹானரு, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டீம்ஸ். இது நான் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். அதாவது லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர் பார்த்தா போதும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஜனவரி 2024 என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஜனவரி 2025 இருந்து கரெக்டா வந்து 12 மாசத்தோட கரண்ட் அஃபேர் என்ன கொடுத்துருவேன். இது ஒவ்வொன்றையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நேஷனல், ஸ்டேட், இன்டர்நேஷனல், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லினியஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். எது ப்ரையாரிட்டியா வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை நீங்க பார்த்துக்கணும். ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ஹானர் சொல்றேன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்துன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே அண்ட் டீம்ஸ், அதெல்லாம் வந்து எவ்ரி மந்தோட இம்பார்ட்டன்ட் வந்து என்ன இருக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கா, ஸோ அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து முக்கியமானது நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் என்ன நடக்குதோ அதை நான் கொடுத்துருவேன். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப டெப்த்து போகாதீங்க. ஒரு மாசம் கரண்ட் அஃபேருக்கு வந்து ஒரு 300ல இருந்து 400 பேஜ் வந்து பார்க்க போறேன், ஒவ்வொரு வரியா லேர்ன் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸுமே இருக்காது. ஏன்னா கரண்ட் அஃபேர் அன்பிரிடிக்டபிள்னு சொல்லுவாங்க. என்ன ஏது கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பிளஸ் இதுதான் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நம்மளால வந்து அடிச்சு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன்.
கொடுக்கறதுக்குள்ள லேர்ன் பண்ணி அதை நம்ம எத்தனை டைம் ரிவிஷன் பண்றோமோ அதான் வந்து நான் பெஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்கறான்னு வைங்களேன், 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியுது, நல்லா ஈஸியா இருக்கு, அதை ஆன்சர் பண்றது பெஸ்ட்னு சொல்லுவேன். மிச்சம் 5 கொஸ்டின் தெரியுதுன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா கரண்ட் அஃபேர் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். தெரிஞ்சதுக்குள்ள தப்பு பண்ணாம ஆன்சர் பண்ணும். அதுதான் வந்துன்னா ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்ப அடுத்தவங்க வாங்க. பாலிட்டி அண்ட் வந்து ஜியோகிராபிஸ், இந்த 2 டாபிக் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. பாலிட்டி பொறுத்தளவுக்கு மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 16 வந்து. ஸோ 16 என்னென்ன டாபிக் இருக்கு. இந்த 16 டாபிக்மே லேர்ன் பண்ணா அப்படி கிடையாது. ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்குள்ள என்னன்னா டெஃபினட்டா 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. சரி, இப்போ இது வந்து பாலிட்டிக்கு என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபில ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி. இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபில தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபி, எஸ், இங்க இருக்கிற பாலிட்டியோட கிளாஸஸ் எல்லாமே நான் ஃபோல்டர் வச்சு வந்து கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ ஜியோகிராஃபி, ஸோ இந்தியன் ஜியோகிராஃபி பிசிக்கல்னா இங்க இருக்கிற வந்து டாபிக் தான். இந்த 12 டாபிக்ஸ், இந்த 12 டாபிக்ல நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இந்தியா, ஹிமாலயாஸ், பாசஸ் கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பெனின்சுலர் பிளாட்டு, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ட்ரைனேஜ் சிஸ்டம், பெனின்சுலா ரிவர், இந்த டாபிக் இருக்கு பாத்தீங்களா. அதாவது இந்தியா 2வது, அடுத்து பெனின்சுலா இது 3வது, இது 4வது, இது 5வது, இது 6வது, அடுத்து இது 7வது, இது வந்து 8வது, ப்ளஸ் 9வது. இந்த டாபிக் எல்லாம் பாருங்க. இந்த டேம் வாட்டர் பால் அதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. மான்சூன், ஃபாரஸ்ட், சாயில் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், இது மட்டும் பார்த்து வச்சுக்கேன். எல்லாமே வந்து சொல்றது இவ்வளவு இருக்கே சார் நினைக்காதீங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஒன்று ஈஸியா இருக்கு, ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குன்னா அதை நம்ம மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அதனாலதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஓவராலா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ் எல்லாமே நான் மைண்ட் மேப்பா வர கொடுத்துருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே வந்துன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜியோகிராஃபி. இப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் எல்லாம், அப்ப ஹிஸ்ட்ரிலாம் படிக்க வேணாமான்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில வந்து என்னன்னா ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் வந்து பார்த்துருப்போங்க. அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த 13 டாபிக் இருக்கும். இதுல இருந்து வந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப எக்கானமிலாம் நம்ம பார்க்க வேணாம்னா, எக்கானமி எப்படின்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டா கொஸ்டினை கேட்டுருவாங்க. அதாவது வந்து ஜிடிபி ரிலேட்டடா, இல்ல வந்து ஆர்பிஐ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இல்ல ஸ்கீம் ரிலேட்டடா, இந்த மாதிரி என்னன்னா எக்கானமில பிக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் பாலிட்டி, ஜியோகிராஃபி அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இதுதான் நீங்க என்ன பண்ணணும், ஜிகேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதிகமான கவனம் கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், பிடிஎஃப் வந்து ப்ராப்பரா கொடுத்துருவேன். அதை ரிவிஷன் பண்ணுங்க, அதுக்குள்ளதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரி, இப்போ ஜிகே வந்து ஓகேவா, அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோன்னா நியூமரிக் அபிலிட்டி என்ன, மேத். ஸோ மேத் பொறுத்தளவுக்கு என்ன ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்று பேசிக் மேத், இன்னொன்று அட்வான்ஸ் மேத். இங்க பொறுத்தளவுக்கு அதாவது கேவிஎஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பேசிக் மேத்துக்குள்ள தான் என்னன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு நான் பேசிக் மேத் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அதாவது மொத்தம் பேசிக் மேத்ல 14 டாபிக் இருக்கும். இந்த 14 டாபிக்லையும் ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்சன்டேஜ் டாபிக் இருக்குன்னா பர்சன்டேஜ்ல இவ்வளோ டைப் இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பேட்டர்னை பிடிக்கணும். எதுக்காக சொல்ல வரனா, இது எக்ஸாம் ஹாலில் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன டாபிக், அது என்ன டைப், இந்த டைப்ல என்ன ஷார்ட்கட்ஸ், இல்லை என்ன ஃபார்முலா, எப்படி லாஜிக்கா சால்வ் பண்றது, இது நீங்க ஒரு ஆர்கானிக்கா லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்ல கொஸ்டினை கேட்கும்போது டக்குன்னு உங்க மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். எஸ், இது நான் ஆல் லேர்ன் பண்ணியிருக்கேன், இதை டப் பண்ணி என்ன பண்ண முடியும்னா எனக்கு ஒரு பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ண தெரியும் சொல்லிட்டு அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க டக்கு டக்குன்னு என்னன்னா சால்வ் பண்ணுவீங்க. இது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மேத்தில் டைம் கொடுத்தா சால்வ் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும். அந்த டைம்ல ஒரு கொஸ்டினை வந்து என்னன்னா அணுக சொல்லும் போது அப்பதான் வந்து நிறைய நிறைய டவுட் வரும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்றது, அப்படி சால்வ் பண்ணலாமா, எப்படி சால்வ் பண்ணலாம், அங்கதான் வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாத்தையும் நீங்க ரெக்டிஃபை பண்ணணும்னா நான் சொல்ற பேட்டர்ன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மொத்தமா 10 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா கொடுத்துருப்பேன். இந்த 14 டாபிக்கும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேத் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த எக்ஸாம் வேணா எடுத்து அதோட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க, அதுவே வந்து போதுமானதான். இது வந்து மேத்துக்கு. இந்த மேத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 3 மணி நேரம், அடுத்து ஒரு 3.25 மணி நேரம், இன்னொரு வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்டிடியூட் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து வாங்க, அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு என்னன்னா நான் கிளாஸ் எடுக்கல, ஆனா ஒரு பெஸ்ட் சேனல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எய்ம்டிஎன் யூடியூப் சேனல். எய்ம்டிஎன்ல என்ன இங்கிலீஷ்க்கான ஒரு கோர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பேசிக்கா தெரியட்டும், பட் கிராமர் நிறைய பேருக்கு வந்துன்னா டவுட்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா.
இந்த கிராமர் கூட என்ன பண்ணீங்கன்னா இதுல வந்து பார்த்துக்கங்க. கொஸ்டின்ஸ் பேசிக்கா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து என்னன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கொஸ்டின்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர் பார்ட்டு, வெக்கபுலரி பார்ட். வெக்கபுலரி பொறுத்தளவுக்கு என்னது நம்ம நிறைய ரீட் பண்ணும்போது தான் வந்து என்னன்னா ஸ்லானிங்ஸ் அண்டனிங்ஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் இடியம் ஃபேஸஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங் எரரு, இதெல்லாம் ஸ்பெல்லிங் எரருக்குலாம் நம்ம கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா அதில் டீச் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து பார்த்துக்கலாம். நான் எதுக்காக அதர் சேனல் சொல்றேன்னா, நான் ப்ரையாரிட்டி கொடுத்து டீச் பண்றது ரெண்டு தான். ஒன்று ஜிகே, இன்னொன்று மேத். ஏன்னா எல்லா இதுலையும் கை வச்சு வந்து அங்கங்க பிச்சு பிச்சு பண்றதை விட ஏதாவது ஒண்ணுல வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அதுல டெப்தா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ண சொல்லி தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்கிலீஷ்க்கு இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க ரீசனிங். ரீசனிங் பொறுத்தலைக்கு என்னன்னா நீங்க எந்த ஒரு சேனலும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். 2 3 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்துன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்றது இந்தியா பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல வந்து இங்க என்னெல்லாம் டாபிக் சொல்லியிருக்கணும் அந்த டாபிக்கோட கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை என்னன்னா சால்வ் பண்ண பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் என்னோட நம்பர் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஈவன் இப்ப ஏஐ வந்தனால ஜெமினிலாம் இருக்கு, கூகுள் ஜெமினி இருக்கு. ஏதாவது டவுட் வந்து நீங்க அதுல போட்டா கூட அதுவே வந்து ஆன்சர் சொல்லிடும். ஸோ அதனால என்னன்னா ரீசனிங் பொறுத்தவரைக்கும் இந்த அளவு பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா ரீசனிங் எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து சொல்றேன். சரி இப்போ நான் வந்து ஜிகே அண்ட் மேத்ஸ் சொன்னா கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஆப்ல தான் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் ப்ளஸ் மேத்தோட வந்து என்னன்னா ரிவிஷனுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ என்ன அப்படின்னா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் 400 அப்படின்னு காமிக்கும். நீங்கள் பே பண்ணும்போது 440 வரும். எதுக்காக 40 எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் மேனேஜ் பண்ணுற கம்பெனி அவங்க க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக வந்து 40 ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு வருஷம் வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னிலிருந்து 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய டெமோ கிளாஸஸ்மே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே பாருங்க. ஏன்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். நார்மல் இன்ஸ்டியூட்ல பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா என்னோடது மைண்ட் மேப்பு, அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் வந்து கம்ப்ளீட் கிளாஸஸ் எடுத்திருப்பேன். அதனால சொல்றேன். அதுலேயே கிளாஸ்லேயே என்ன அப்படின்னு இருக்குன்னா நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுவேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோலையும் வந்து நான் சொன்னதில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.